பென்னாகரம் அருகே 20 ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலை தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதாக கூறி பொதுமக்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே கூத்தப்பாடி மண்டபில் இருந்து அம்மாப்பள்ளம் வரை 2 கிலோமீட்டர் அளவிற்கு புதியதாக தார் சாலை போடப்பட்டுள்ளது. 20 ஆண்டு காலமாக சாலை வசதி இல்லாமல் அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்த நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலை ஒரு நாள் மழைக்கே பெயர்ந்து போய்விடும் நிலையில் தரமற்று போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பென்னாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு பொதுமக்கள் தர்ணா போராட்டம் செய்தனர். தொடர்ந்து அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் அங்கிருந்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஜெயங்கொண்டம் அருகே கடந்த 5 நாட்களாக குடித்தண்ணீர் இல்லாததால் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த உதயநத்தம் கிராமத்தில் சுமார் 2 மாத காலமாக குடித்தண்ணீர் சரிவர விநியோகம் செய்யவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 5 நாட்களாக தண்ணீர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டதால் உதயநத்தம் அரசு பள்ளியில் தமிழக அரசு அறிவித்துள்ள காலை உணவு திட்டம் உணவு சமைப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமலும் பள்ளி செல்லும் மாணவிகள் குடித்தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வந்ததாக கூறி அந்த பகுதியில் உள்ள பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த சாலையில் சென்ற அரசு பேருந்து உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலையில் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து வந்த தாப்பனூர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 1024.80 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஊட்டி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய சாரல் மழை மற்றும் மண் சரிவு மற்றும் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்து வருகிறது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக உதகையில் 23.8 மில்லிமீட்டர் மழையும், குந்தாவில் 23 மில்லிமீட்டர் மழையும், அப்பர் பவானியில் 98 மில்லிமீட்டர் மழையும், பந்தலூரில் 123 மில்லிமீட்டர் மழையும், சேரங்கோட்டில் 125 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. காலை நேர நிலவரப்படி நீலகிரி மாவட்டத்தில் 1024.80 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு தந்தை இழந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த பல்லாவரத்தில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 101வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டு வட்டக்கழக செயலாளர் பி. பரமசிவம் ஏற்பாட்டில் பல்லாவரம் ஜிஎஸ்டி ரோடு காமராஜர் நகர் பகுதியில் தந்தை இழந்து அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் 50 பேருக்கு கல்வி ஊக்கத்தொகை தலா 1000 ரூபாய் மற்றும் அரசு பள்ளி கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 500 நபர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் உட்பட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. கடப்பாறை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட தமிழக விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் வருகின்ற ஜூலை 5 கிருஷ்ணகிரியில் நடைபெறவுள்ள உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து விவசாயிகள் கலந்து கொள்வது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடந்தது. ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை வகித்து பேசிய தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ராமகவுண்டர் உழவர் தின பேரணியில் விவசாயிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விவசாயிகள் ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் சிங்காரப்பேட்டை அருகே உள்ள கடப்பாறை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றினர். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக 3 நாட்கள் தடைக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது.
இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கடந்த 3 நாட்களாக அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நீர்வரத்து சீரானதால் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, சிற்றருவி, புலி அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. கோத்தகிரியில் அடிப்படை வசதிகளை பேரூராட்சி தலைவர் செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பேரூராட்சிக்குட்பட்ட 9வது வார்டில் சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக கூறி நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற 11வது வார்டு கவுன்சிலர் ஜெயக்குமார் என்பவர் உறுதியளித்திருந்தார். வார்டு கவுன்சிலர் பொறுப்பிலிருந்து கோத்தகிரி பேரூராட்சி தலைவராக பதவியேற்ற அவர் அப்பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதையுமே செய்து தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பல்வேறு அவதிகளை சந்தித்து வரும் அப்பகுதி மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மேகமலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக விட்டுவிட்டு பெய்த கனமழை காரணமாக வனப்பகுதியில் அமைந்துள்ள மேகமலை அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவிக்கு முன்பாக உள்ள சோதனை சாவடியில் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மாவட்டத்தின் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளின் நீர்மட்டம் தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதன் காரணமாக கோதையாறு, தாமிரபரணி மற்றும் பரளியாறு போன்ற ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த ஆறுகளின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கோதையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் அரசு அதிகாரிகளுடன் பாலாற்றில் நடைபெற்று வரும் மணல் கொள்ளையை தடுக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியவரிகம் பகுதியில் பாலாற்றில் இரவு நேரங்களில் மணல் கொள்ளையர்கள் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் பலமுறை காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனாலும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் மணல் கொள்ளையர்கள் இரவு நேரங்களில் மணலை கொள்ளையடித்து செல்வதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் இந்த சமூக விரோத செயலுக்கு வருவாய்த்துறை சார்பாக கிராம உதவியாளர், சில காவல்துறையினர் உடந்தையாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இந்த மணல் கொள்ளையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் தலையிட்டு இதுபோன்ற துணை போகும் அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.